Hey guys, இன்றைக்கு எங்கட சேனல்ல சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். கத்தரிக்காயும் பைத்தங்காயம் வச்சு பிரட்டல் உண்டு. இந்த வீடியோட எண்டில் பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் வாயூரும். எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அதுக்கு நான் ஒரு ஆர்பர்ஜின் அதோட 10 பைத்தங்காய் எடுத்து இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்து 2 மேசக்கரண்டி பொரிச்ச எண்ணெய், அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த பருப்பு வகைகள் எங்களோட குவிசினில் நாங்கள் போடுறதில்ல, பட் வெஜிடேரியன் டிஷ்ஷஸில் இதை சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ஒரு பெரிய வெங்காயம், அதோட 3 பச்சை மிளகாய், ஒரு கையளவு கருவேப்பிலை, அதோட 2 ரம்பையில், இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்க வேணும். கருக வதக்குறையில் கண்ணாடி பதம் வர வதக்கினா காணும். ஒரு 7-8 பல்லு உள்ளி, அதோட ஒரு தக்காளி பழம், இவ்வளவும் நல்லா மசிஞ்சு குக்காக வேணும். நல்லா மசிஞ்சு குக்கான பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 மேசக்கரண்டி ஜஃப்னா கறித்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கறி மசாலா. எந்த கறி மசாலா வேணுமென்றாலும் நீங்கள் எடுக்கலாம், ஒரு சின்ன ஃப்ளேவருக்கு, பட் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பமெண்டா சேருங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து 2ஆம் பால் சேர்த்து அதே அளவு தண்ணி, ஒரு 1/4 கப் அளவில் 2ஆம் பால், அதே அளவு தண்ணியும் சேர்த்து இது நல்லா எண்ணெய் பிறந்து கொதிச்சு வர வேணும். மீன்வைல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்ல திக்காக கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த புளி பழம் புளி போல இருக்குது, நல்ல இனிப்பு, அதால் கொஞ்சம் திக்னஸ் கூட்டி இருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நிறைய கரைச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த புளிப்பு எடுப்பாக இருக்கும். மற்றபடி இந்த புளி இனிக்குது. நல்லா கொதிச்சு வந்த பிறகு, எண்ணெய் பிறந்து வந்த பிறகு ஒரு கொஞ்சம் போல் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்க்கிறேன். இது அந்த கடிபட்டு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். அதாவது கத்தரிக்காய் பைத்தங்காய் சேர்க்கிற ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டுங்க. அதுக்காக நல்லா ஃபோர்ஸாக பிரட்டக்கூடாது. இப்போ கேக்கு மாவு கடைசியாக பிரட்டு வந்தாங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பாருங்கள், உள்ளி என்ன மாதிரி வெந்திருக்கு, நல்லா கேக் மாதிரி பட்டர் மாதிரி வெந்திருக்குது. அப்படி வெந்தா பிறகு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவு திக்கான தேங்காய் பால், அதோட கொஞ்சம் தண்ணி அந்த கப்பை அலசி சேர்த்துட்டு ஒரு கொதி 2 கொதி வந்தா பிறகு கருவேப்பிலையை சேர்த்துட்டு மூடி வச்சிடுங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு வெஜிடபிள் காம்போவோடு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் விட்டு, என்னுடைய ஃபேவரட் தயிரோட கொஞ்சம் சீனியும் சேர்த்து அப்பளம் மிளகாய் பொரியலோட பருப்பும் சேர்த்து குழச்சி சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.